நீ அடிச்சு அனுப்புன அந்த பெரியசாமி ஆளுங்க உன்னை கொலை பண்ண துடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க கிட்ட இருந்து உன்னை நீ காப்பாத்திக்க போற? ரொம்ப நன்றி பாண்டி. எதுக்கு? பழசையெல்லாம் மறந்துவிட்டு இந்த அத்தை பையனுக்கு ஒரு ஆபத்துன உடனே பதறி அடிச்சு ஓடின்னு சொல்ற பாரு, அதுக்கு தான். அப்படி ஒரு நினைப்புல உங்ககிட்ட இதை வந்து சொல்லல. என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு போலீஸ்காரனா முன்னெச்சரிக்கை பண்றது என்னோட வேலை. அதத்தான் செஞ்சேன். அதுக்காக பாண்டி மனசு மாறிட்டான்னு தப்பான கணக்கு போட்டுறாத. பாண்டி, உன் மனசுக்குள்ள உறவுங்கிற பாசம் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரவணன் நம்மளோட எதிரிதானேன்னு நீ கண்டு காணாம விட்டு போலாம். ஆனா தேடி வந்து என்கிட்ட சொல்ற பாரு, அதுதான் பாண்டி உறவுங்கிறது. டே 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 டே, அதான் என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன்ல. அப்புறம் எதுக்குடா அதையே நினைச்சிட்டு இருக்க? இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்கவுண்டர் பாண்டி. அந்த என்கவுண்டர் பாண்டி என் மாமன் பாண்டியா சொல்ற நேரம் ரொம்ப தொலைவில் இல்ல, நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. ஒரு போலீஸ்காரனா உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. இனிமே எப்படி நீ அந்த சூரிய கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க போறங்கிற வழியை பாரு. ஏ பாண்டி, இங்க வா. உன் கையை காட்டு. கையை காட்டு பாண்டி. அட, 2 கை காட்டு பாண்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளவு ஆபத்தை பார்த்தவன் நானு. சாவுன உடனே பயந்து போய் உன் சட்ட பின்னாடி ஒளிஞ்சுக்கோன்னு பாத்தியா? ஏதோ சூர்யாத்தான்னு சொன்னியே, அது இத்தினோட ஆணி மாதிரி அப்படியே வச்சு செவுத்துல அரைஞ்சு விடுவேன். பாண்டி, இந்த சரவணனை சாய்க்கணும்னா அது ஒருத்தனாலதான் முடியும். ஏய், இங்க பாரு, நான் மனசு வச்சாதான் என்ன சாய்க்கவே முடியும். முதல்ல சாஞ்சிருக்க பைக்கை நிமித்திக்கிட்டு நீ கிளம்பு பாண்டி. அங்க சொல்றாரு, அங்க சொல்றாரு, நொங்க சொல்றாரு. போடா வண்டி ஏறா. வண்டியை தூக்கி மேல போட்டு. நல்ல தானே சொல்லிட்டு போறாரு. கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. டீசெண்டா நடந்துக்கிறா. போடா கம்மட்டு எடுறா எடுறா. என்ன இது? போலீஸ்கார வண்டி நடு ரோட்ல நிக்கும், நடு வீட்லயே நிக்கும். என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னடா இவன் எங்கேயோ வெளியூர் போயிருந்தானே, எப்படி திடீர்னு வந்தானே பாக்குறீங்களா? இது போலீஸ்காரன் கண்ணு. தூங்கிட்டு இருந்தா கூட அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். அதுலயும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் அப்பாட்ட கேட்டுக்கிறேன். ஏன்பா இப்படி மாறிட்ட? உன்னை ஏமாத்திட்டாளவ. இப்படி வசியம் பண்றதுக்கு எங்கதான் மருந்து கண்டுபிடிச்சாலும் தெரியலையே. அண்ணே, இந்த ஒரு முறை நான் சொல்றத கேளுங்கண்ணே. ஏய், நான் சொல்றத மத்தவங்க கேட்டுதான் பழக்கம். அடுத்தவங்க சொன்னதை நான் கேட்டதே இல்ல. அண்ணே, மத்தவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பார்க்கணும்னே. ஏய், நீ பேசாத. நல்லவ மாதிரி நாடகம் ஆடி எங்க அப்பா வேணா அதை நம்பிக்கிட்டு உன்னை அழகியா நினைச்சுக்கலாம். நான் அப்படி இல்ல. என்ன ஏமாத்தணும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அண்ணே, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒருத்தரை சந்திக்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏத்துக்கவே மாட்டாருன்னு நினைச்ச முருகேசன் சித்தப்பாவே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒத்துமையாயிட்டாரு. அப்போ எங்க அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கிட்டாருன்னு சொல்ற. சரி, உன்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் எங்க அப்பாட்டே பேசிக்கிறேன். ஏன்பா இம்புட்டு நாள் அவங்க மேல அம்புட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கூட போயிட்டு இருக்கியே? இங்க பாருப்பா, இவங்களாலதான்
நம்ம வீட்டு பொண்ணையே நம்ம இழந்திருக்கோம். இப்ப என் பேச்சை மீறி இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு போனன்னு வையே, இருக்கிற ஒரு பிள்ளையும் துப்பாக்கி குண்டுக்கு இரையாயிருவேன். உங்களுக்கு அது சந்தோஷம்னா நீங்க அவங்க கூட போயிட்டே இருக்கலாம். இல்ல உங்க பிள்ளையோட உசுறு தான் உங்களுக்கு பெருசுன்னு நினைச்சீங்கன்னா என் கூட வரலாம். நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேப்பா. என்னப்பா இப்படி நேரம் யோசிக்கிற? நீ மட்டும் தனியா வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம எங்க ஐயாவ அந்த மீனாட்சியில கூட்டிட்டு போயிருப்ப. இந்த நாடகம் எம்புட்டு நாளா நடக்குது சொல்லு, எம்புட்டு நாளா நடக்குது? ஏதோ அப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சு கிடக்குறீங்கன்னு உன்னை கூட்டிட்டு போய் உங்க அப்பங்கிட்ட சேர்த்தா நீ என்ன எங்க அப்பனையும் பிரிக்க பாக்குறியா? உன்ன அப்படியே அடிச்சனா சொல்லு. மீனாட்சி எங்க கூட்டு போனா? எல்லாரும் என்ன திட்டம் போடுறீங்க? இப்படி ஏதாவது பண்ணி எங்க குடும்பத்தை கெடுக்க சொல்லிருக்காளா? அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. அப்போ என்ன திட்டம் போடுறீங்க? நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்காக காமாட்சி அத்தா கிட்ட போய் பேசலாம் தான் போனோம். எதுக்கு ஒன்னா சேரணும்? அவங்களாம் பிரிஞ்சு வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க தான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த கதை உனக்கு எதுக்கு? உனக்கு எங்க புரிய போகுது? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. இங்க பார், எப்ப நீ எனக்கு தெரியாம இந்த மாதிரி காரியத்தை செஞ்சியோ இனிமே நீ எங்க வீட்டுல இருக்க கூடாது. அப்புறம் தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். அண்ணே உங்க தங்கச்சி பார்த்து அப்படி சொல்லிவிட்ட. என் தங்கச்சியா இருந்தா இந்நேரம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். பார்த்த இடத்துல சுற்றுப்பேன். அடுத்தவங்க பொண்ணாச்சேன்னு தான் விட்டு வச்சிருக்க. அண்ணே உங்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னு. இந்த பாண்டி அப்படி இருந்தாதான் வாழ முடியும். கொஞ்சம் சுதந்திரமா பேசிட்டுன்னு வையே, இதோ எனக்கு தெரியாம இப்படிதான் நடக்கும். எம்புட்டு கஷ்டப்பட்டு உன்னையும் உங்க அப்பனையும் சேர்த்து வச்ச அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம எனக்கு எதிரியா இருக்கிற அந்த மீனாட்சி சரவணனுக்கு கட்டுப்பட்டு நீ வேலை செஞ்சிட்டு இருக்க. எங்க வீட்டுல இருந்துகிட்டு எங்களோட எதிரிகளுக்கு உன் விசுவாசத்தை காட்டுறியா? அப்படிப்பட்ட ஆளுங்க என் ஸ்டேஷன்லயும் சரி என் வீட்லயும் சரி இருக்கவே கூடாது. நீ முதல்ல உன் பெட்டி படிக்க எடுத்துட்டு உன் வீட்டுக்கு மரியாதையா போய் சேரு. அதான் உங்க அப்பா கிடைச்சிட்டாருல, அப்புறம் எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க? அண்ணே எனக்கு ஊர்ல இருக்கிற திருடன் கொலகாரன் இவங்கள பிடிக்கிறதுக்கே நேரம் பார்த்தல, இதுல உங்களை வேற கையங்களமா பிடிக்கணுமா? வேண்டாம், நீ போய் சேரு. அண்ணே நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக என்ன வீட்டை விட்டு அமிச்சிடாதே. இந்த காரியத்தை இனிமே நான் செய்யவே மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருன்னு. இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்ப? உன்னை நான் எப்படி நம்புறது? பெத்த தாய் இல்லாம தகப்ப இல்லாம கஷ்டப்படுறேன்னு பரிதாபப்பட்டு இம்புட் நாளா நான் சும்மா இருந்தேன். ஆனா இப்போ என்னே எதுக்குற ஆளாயிட்டல. அண்ணே எனக்கும் எங்க அப்பாக்காகவும் நீங்க செஞ்ச எதையும் நான் மறக்கல, எங்க அப்பாவும் மறக்கல. என்னைக்குமே உங்க குடும்பத்துக்கு ஆதரவா தான் இருப்பேன். இந்த ஒரே ஒரு முறை என்ன மன்னிச்சிடுன்னு. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்ன நடந்தது? நான் சொல்றேன்.